த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாட்டில் என்ன ஹிந்தி கத்துக்கவே விட மாட்டேன்றாங்க, நீங்க தான் உத்தரவு போடணும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் கடுப்பாயிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. ஒரு சில மாநிலங்கள் அதுல சில திருத்தங்களை மேற்கொண்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட முழுமையா இதை எதிர்க்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா இந்தியாவிலேயே அது தமிழ்நாடு மட்டும்தான். அதிலும் குறிப்பா மும்மொழி கொள்கைக்கு எதிரான கடுமையான சண்டமாறுதத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அவங்களுடைய ஆதரவு கட்சி இவங்களை தவிர்த்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக உட்பட அத்தனை கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு வருது. இந்த சூழல்ல தான் உச்சநீதிமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரான GS மணி அப்படின்றவரு வழக்கு ஒண்ண தாக்கல் செய்யறாரு. அந்த வழக்குல தமிழ்நாட்டுல இந்த மும்மொழி கொள்கையை பின்பற்றணும், அதுக்காக இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும், அதுக்கான உத்தரவு போடுங்க அப்படின்னு ஒரு பொதுநல மனுவா அவரு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுவை படிச்சு பார்த்த நீதிபதிகள் ஒரு கொள்கையை அமல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்றது அந்தந்த மாநில அரசுகளுடைய கொள்கை சார்ந்த விவகாரம். இதுல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு கொள்கையை அமல்படுத்துறதன் மூலியமாவோ இல்ல அமல்படுத்தாம இருக்கிறதன் மூலியமாவோ அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்னா நாங்க தலையிடலாம். ஆனா இந்த மனுவுல அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க வெறுமனே ஒரு கொள்கையை அமல்படுத்தணும்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நாங்க எதுவும் பண்ண முடியாது, நாங்க வழக்கை டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர், நான் தமிழ்நாட்டுல இருந்தேங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறப்போ எனக்கு ஹிந்தி கத்துக்கவே விடல, இப்ப நான் டெல்லியில செட்டில் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதான் நீங்க இப்ப டெல்லியில செட்டில் ஆயிட்டீங்கல்ல, இனி போய் ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் கடுகடு போட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நீங்க இல்ல, நீங்க இருக்கிறது டெல்லியில, அப்ப தமிழ்நாடு சம்பந்தமா நீங்க ஏன் கேக்குறீங்க, உங்களுடைய இந்த அடிப்படை விஷயமே தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். மொத்தத்துல தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய முடிவு தான் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு சின்ன வழக்கின் மூலமா மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டெல்லியிலிருந்து இந்த செய்தியெல்லாம் நீங்க பெரும்பாலான ஊடகங்கள்ல பார்க்க முடியாது. இப்படி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய அதே சமயம் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய செய்திகளை நான் டெல்லியில இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஆதரவு தான். நம்ம சேனலை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.